இன்னைக்கு வீடியோவில் நெத்திலி கருவாடு தொக்கு செய்ய போகிறோம். இந்த மாதிரி ட்ரையாக இருக்கிற கருவாடை நான் இங்கே 100 கிராம் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை நம்ம நல்லா தலையெல்லாம் எடுத்துடணும். இந்த கருவாடில் ஒரு பிளேட்டில் வெதுன்னு தண்ணியில் இந்த கருவாடெல்லாம் போட்டுக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் இது இருக்க உப்பு மண் எல்லாம் வரும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுக்கலாம். இந்த டைமில் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடான பிறகு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இங்கே ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். கருவாடு தொக்குக்கு கொஞ்சம் நிறைய எண்ணெய் தேவைப்படும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. கடுகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இங்கே பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு நான் இடித்து இந்த எண்ணெயில் சேர்த்துக்கிட்டேன். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலராக வர வரையும் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வருது பூண்டு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் இங்கே மீடியம் சைஸ் வெங்காயம் 3 கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தொக்குக்கு வெங்காயம் நிறைய தேவைப்படும். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். ஹை ஃப்ளேமில் 10 நிமிஷம், லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் வச்சு நல்லா பொறுமையாக வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. கட் பண்ணி வச்சு தக்காளி சேர்த்துக்கலாம். இங்கே நான் 4 தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ரெண்டுத்தையும் ஒன்றா வதக்கிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும். உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே. சீக்கிரமாக வதங்கி வரும் தக்காளி. இது மாதிரி வதக்கிக்கோங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். வதங்கும் போதே மஞ்சத்தூள் சேர்த்தோம்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். 5 நிமிஷம் வெயிட் பண்ணி தக்காளி இன்னும் வதங்கி வருது. தக்காளி வெங்காயம் பொறுமையாக வதங்கி வரட்டும். இந்த டைமில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். தனியாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வீட்டு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரையும் கலந்து விட்டுக்கலாம். தொக்குக்கு வெங்காயம் தக்காளி நிறைய தேவைப்படும். நான் இங்கே 4 வெங்காயம் 4 தக்காளி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். நல்லா வதங்கி சுருண்டு வந்துடுச்சு வெங்காயம். பாருங்க நல்லா தொக்கு சுருண்டு வருது. தக்காளிலாம் நல்லா இப்படி நசுக்கி விட்டுடுங்க. கரண்டியால் இது மாதிரி அமுத்தி விட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இந்த டைமில் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். மிளகாத்தூள் பச்சை வாசனை எல்லாம் போயிடும்.
இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். 10 நிமிஷம் மூடி வச்சு ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள் நல்லா கொதித்து சுருண்டு வருது தொக்கு. இந்த டைமில் நம்ம 3 முறை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன் கருவோடை. அது உள்ள கருப்பாக இருக்குது, அந்த தலையாண்டு இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டேன். இது பாருங்கள் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கணும். எல்லாத்தையும் தொக்கில் சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு 100 கிராம் கருவாடு எடுத்து கழுவி எடுத்துக்கிட்டேன். சுடு தண்ணியில் 5 நிமிஷம் ஊற வச்சு கழுவிக்கிட்டேன். நல்லா கழுவிக்கணும், மண் இருக்கும் நெத்திலி கருவாடில். இந்த டைமில் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை கூடவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கருவாடு ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி ஸ்மெல்லும் சேர்ந்து வாசனை பலமாக தூக்குது. சூப்பராக இருக்குது வாசனை, வீடே கம கமன்னு இருக்குது. நெத்திலி கருவாடு பண்ணிவிட்டு சாப்பாடு போட்டு சாப்பிடும்போது ஆஹா சூப்பராக இருக்கும். நான் இதில் புளியெல்லாம் சேர்க்கலை, இதே மாதிரி செய்யுங்க, சூப்பராக இருக்கும். நல்லா கொதித்து சுருண்டு வந்துடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது. நெத்திலி கருவாடு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதிலே சாப்பாடு போட்டு சாப்பிட்டுக்கலாம். இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும். ரசம் சாதத்துக்கு சைட் டிஷ் வச்சுன்னு சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது, அருமையான சைட் டிஷ்ஷு. சாப்பாடு போட்டும் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.